காலமானவங்க, இறந்தவங்க அவங்களுடைய படங்கள வந்து வீட்ல வைக்கலாமான்னா, தாராளமா வைக்கலாம். குறிப்பா எங்க வைக்கிறது, எப்படி வைக்கிறது அப்படின்ற கேள்வி நெறைய பேத்துக்கு மனசுல உண்டு. என்னைய பொறுத்தவரைக்கும் இறந்தவங்களுடைய படத்த வந்து நான் தெய்வத்துக்கு நிகரா அவங்கள வந்து வழிபடுறது உண்டு. ஈவன் எங்க வீட்லயும் பூஜை அறையில என்னுடைய தகப்பனாருடைய படத்தையும், என்னுடைய தாத்தாவுடைய படத்தையும் பூஜை அறையில தான் நான் வைத்து வழிபடுறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு உடலை கொடுத்ததும், உயிரை கொடுத்ததும், இந்த உலகத்துக்கு என்னை காண்பித்தது அவங்க தான். ஸோ அவங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த உலகத்துக்கு வழிகாட்டினவங்க தான். அவங்க தான் இந்த உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். பட் அவங்கள வந்து ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் திதி கொடுக்கும்போது அவங்கள வந்து எடுத்து வச்சு கும்பிட்டு மற்ற நேரங்களில் தூக்கி ஓரமாக வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த இறந்தவங்களுடைய படத்தை தெற்கு திசை பார்த்து மாற்றதா வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த தெற்கு திசைக்கு வந்து யம திசை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கிழக்கு திசைக்கு வந்து இந்திர திசைன்னு பேர் உண்டு. மேற்கு திசைக்கு வர்ண திசைன்னு பேர் உண்டு. வடக்கு திசைக்கு குபேர திசைன்னு பேர் உண்டு.